ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 16வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டுமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. இந்த மோவாபியர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள். இந்த மோவாபியர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அருவருப்பான காரியங்களை செய்கிற இந்த மோவாபியரை குறித்து இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். மோவாபின் பெருமையையும், பெருமை இன்னைக்கு அநேகருக்கு பெருமை, என்னை விட்டா யாரும் இல்லை, நான் செய்யறதுதான் கரெக்டு, வேதத்தை புரட்டி போட்டு பெருமையாய் மேட்டுமையாய் வாழ்கிற கூட்டங்களை பிசாசானவன் தந்திரமாய் பெருகச் செய்து கொண்டிருக்கிறான். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் தெரியும். ஒருவன் சொல்கிறான், நீ போ பர்வத்துக்கு போ, என் பேரை சொல்லு. அப்படி என் பேரை கேட்கலன்னா பவுல் பேரை சொல்லு. எனக்கு அது யார் பேரை சொன்னாலும் பர்வத்துக்குள்ள போக முடியும். அவனவன் செய்யத்தக்கதான பலன் கர்த்தரோடு கூட வரும். யார் வந்துட்டு பரிசுத்தமாய் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க பரிசுத்தன் என்று பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். பெருமைக்காரர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. மேட்டுமை, மேட்டுமை கண்ணனை கர்த்தர் அருவருக்கிறார், வெறுக்கிறார். இன்னைக்கு மேட்டுமை ஜனங்களை பார்க்கிற பார்வையே பார்க்கணும். இவங்கெல்லாம் என்ன சும்மா சாதாரண தானே. எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் கூட மனிதர்கள் சில பழமொழிகளை சொல்லுவாங்க. சிறு துரும்பும் பல் குத்த உதவும், பல் குத்த உதவும் சொல்லப்பட்டிருங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம மகிமைக்கா, கர்த்தர் தாழ்மை